என்னை பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இருக்காது, வாய்ப்பே இல்லை. கடந்த ஒரு வாரமா இப்படிதான் சுத்திட்டு இருக்கேன். எங்கேயாவது போறது வர்றது, தூங்குற மாதிரி தூங்குறது, அப்புறம் 5 மணிக்கு எந்திரிக்கிறது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மனதையும் உடலையும் கவனிக்க ஆரம்பித்தவருக்கு அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாது. ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என்னடா சோப்பு போட்டு குளிக்கிறான், இதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? எண்ணம் சிதறாமல் இருக்கும்போது மனம் ஒருநிலைப்படுகிறது. ஒருநிலைப்பட்ட மனமானது இறைவனுக்கு ஒப்பானது. ஒருநிலைப்பட்ட மனதை வைத்துக்கொண்டு உங்களால் சாதிக்க முடியாத விஷயம் இந்த ஒரு கட்ட வரைக்கும் இது வேணும் அது வேணும். முதல்ல மெடிடேட் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணது, ஓ இப்படி தான் மெடிடேஷன் போலன்னு புரிய வரும். அப்புறம் இன்னும் நல்லா பண்ணுவீங்க. அப்புறம் 4-5 வருஷம் ஆனோடனே ஓஹோ இந்த ஃபோக்கஸை பயன்படுத்தி இப்படி தான் ஒரு பொருளை அடையணும் போலன்றது தெரிஞ்சிடும். வேணுங்கிறத அப்புறம் எளிமையாக அடைவீங்க. இன்னும் ஒரு கட்டம் போக 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 என்ன ஆகுன்னா, ஓ இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா, இந்த ஃபோக்கஸ், ஓ இப்படிலாம் பயன்படுத்தலாமா, ஓ அப்படிலாம் பயன்படுத்தலாமா. ஆனால் வெளியில் எதையும் காமிச்சிக்க மாட்டீங்க. என்னால் இது பண்ண முடியும், என்னால் அது பண்ண முடியும், வேணுமா நமக்கு, இது அவசியமா நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கதவு வழியாக வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வர தெரிஞ்சதுன்னா, கதவு வழியான கதவு ஓப்பன் பண்ணிட்டு இல்லை, கதவு பூட்டி இருக்கும்போது உள்ளே போயிட்டு வெளியே வர தெரிஞ்சதுன்னா, நீங்கள் பாட்டுக்கு யாரும் இல்லாதப்போ போயிட்டு வெளியே வந்துக்க வேண்டியதானே. இப்போ பாருங்க, ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி இப்போ நான் உள்ளே போயிட்டு வெளியே வரேன்னு சொல்லி இப்போ நீ வீடியோ காட்டுறீங்க, என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இந்த சித்துக்கு பேர் என்ன? அட்டமா சித்துக்கள்ல ஒரு சித்து. லகிமா அப்படின்னா காற்றை போல லேசாகுதல்னு அர்த்தம். சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும்னா, கனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தேர்மல் லேயரை, உங்களுடைய ஸ்ட்ராங் லேயரை அணுக்களுடைய காம்பினேஷனை மாற்றிட்டீங்கன்னா அதை எப்படா அது மாற்ற முடியும்? உள்ளுக்குள்ளே பயிற்சி பண்ணிங்கன்னா மாற்ற முடியும். கோர் டெம்பரேச்சரை மாற்ற முடியும். கோர் ஆட்டமை மாற்ற முடியும் உங்களால். அது அந்த கான்சியஸ், அதுக்கு தான் மனசை கவனிங்க உடலை கவனிங்கன்ற புரியுதா? அப்போ இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா தான் அதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. மெயினியான இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா அது மொத்தத்தினுடைய மினியேச்சர், ஸ்மால் சைஸ் தான் இது. உங்க கண்ணு இருக்கு, அழகா இருக்கு உங்க கண்ணு, என் கண்ணு அழகுன்னா உங்க கண்ணு அழகா தான் இருக்கு. இந்த கண்ணை நல்லா கவனிங்க. கேலக்சி, ஒரு கேலக்சி வானத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கண்ணு இருக்கும். கவனிச்சு பாருங்க. இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லாம் பாருங்க. காதெல்லாம் சொல்லல, உண்மையாவே இருக்கிறது தான் சொல்றேன். ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரிஃப்ளெக்டிங் and actually resembling something which is connected to the universe. Each and every star is your brain cells, neurons. உங்களது ஒவ்வொரு செல்களும் இந்த அண்டத்தில் பரவி இருக்கக்கூடிய துகள்கள். இதனால் தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று கூறினார்கள். அண்டத்தை பற்றி நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் அண்டத்தை தெரிய வேண்டும் என்று நினைக்காதீர்கள், முட்டாள்தனம். அண்டத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் முதலில் இந்த பிண்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எப்போது இந்த பிண்டத்தை பற்றி தெரிந்து கொள்கிறீர்களோ அண்டத்தை பற்றி தானாக தெரிந்துவிடும். யாரும் சொல்லித்தர வேணாம். இந்த யூனிவர்ஸோட லா புரிஞ்சுக்காம ரொம்ப எளிமையா வாழ வேண்டிய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எளிமையா வாழ வேண்டிய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஐயோ இப்படி இருக்கே ஐயோ, ஏன்னா விதி புரியல. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு கேம் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, நல்ல பிராக்டிஸ் இருக்கு. ரூல்ஸ் தெரிஞ்சவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவானா? ரூல்ஸே தெரியாதவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவானா? சரி, கிரிக்கெட்டுக்கே ரூல்ஸ் தெரிஞ்சவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவான். வாழ்க்கைன்றது ஒரு கேம்ன்றேன், ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இங்க விளையாடுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கா இல்லையா? சிங்கப்பூர்ல விளையாடுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், இந்தியாவில் விளையாடுறதுக்கு ஒரு ரூல்ஸ். அதான் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள். ஜென்ரலா இறைவனுடைய ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, திஸ் இஸ் கால்டு யூனிவர்சல் லா. நமக்கு தெரிஞ்ச ஒரே யூனிவர்சல் லா ஒன்னே ஒன்று தான் சொல்லட்டுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன். கரெக்டா? எங்க போனாலும் அதுதான், எங்க போனாலும் கூகுளா தான் சொல்லுது, யூடியூபா தான் சொல்லுது, எந்த சேனல் ஓபன் பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன். சரி சொல்லுங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒருத்தன் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வருஷ கணக்கில் உட்காந்து ஒரு பென்ஸ் கார் வாங்கியே தீர்வன் டெய்லி விஷுவல் பண்ணி பென்ஸ் கார் வாங்காம சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். தெரியுமா இந்தியாவில்? ஏன் அவனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கல? பாவம் பண்ணிட்டானா? எனக்கு கார் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான வேலையை எதுவுமே பண்ணல. டெய்லி உட்காந்து கார் கிடைக்கணும்னு பிரார்த்தனை மட்டும்தான். எப்படி? ஒரு சில பேருக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணாலும் கிடைக்கும். நீங்க கிடைக்காதுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஒரு சில பேருக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணாலும், ஆனா சொல்ல முடியாது யார் யார் கர்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான், எவன் எவ்வளவு புண்ணியம் வச்சிருக்கான், எவன் எவ்வளவு கஷ்டத்தை வச்சிருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு பொருள் வருதுன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, அது உங்க முயற்சியினால வரல. நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றீங்கன்னா உங்க முயற்சியினால கல்யாணம் பண்ணல. நீங்க ஒரு புருஷன் இல்ல ஒரு பையனை அப்படி வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்றீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணல. முழுக்க இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நோக்கங்கள் ஒன்றை சார்ந்து மட்டும்தான். நல்லா கவனிச்சு பாருங்க.
எனக்கு சுகமா இருக்கணும், அவ்வளவுதானே. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் அனைத்து உணர்ச்சிகளும் இருந்தா தானே மனுஷன். என்கிட்ட ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிசைனா நடக்கும். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு டீம் வரும், குழந்தை வேகமாக கூப்பிட்டு வராங்க, சொல்லுங்க பிளஸ் பண்ணுங்க என் பையனை, சரி நல்லா இருக்கட்டும், இறைவனுடைய அருள்னால குழந்தை நல்லா இருப்பார், தயவு செஞ்சு அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. அவனுக்கு எத்தனை வயசு? 3-4 வயசு தான் இருக்கும். அவனுக்கு நான் பேசுறது புரியுமான்னு கூட தெரியல. மேலையும் கீழையும் புத்திமதி சொல்ற. சரி, நானும் தெரியாத மாதிரியே கேட்கறது. என்னதான் இவங்க மனசுல இருக்கு, என்னங்க பிரச்சனை பண்றான், என்ன தப்பு, அவன் என்ன தப்பு பண்ணுவான்? 3 வயசுல அவன் என்ன தப்பு பண்ணுவான்? 3-4 வயசுல தப்பு பண்றதா ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்ன தப்பு அப்படின்னா, காலையில ஆனா போதுங்க 5 மணிக்கு முழிச்சிடுறாங்க. 5 மணிக்கு முழிச்சிட்டு, என்னங்க நல்ல விஷயம் தானே ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது. எங்க இவன் முழிச்சா பரவாயில்ல, எங்கேயும் சேர்த்து எழுப்பி விட்டுறாங்க. என்னடா மானங்கட்ட பொழப்பு. இவன் 5 மணிக்கு எந்திரிச்சா நீ 5 மணிக்கு எந்திரி, இல்ல 6 மணிக்கு எந்திரி, இல்ல 3:30 பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரி. சரி ஓகே, வேற என்ன பண்றான்? விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து 2 வயசு 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்து என் புள்ள எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் வேற என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். ஆர்மிக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுடணுமான்னு கேட்கிறேன் 3 வயசுல. வேற என்ன பண்ணணும்? இல்ல என்ன மாதிரி லெக்சர் எதுவும் எடுக்கணுமா? ஏதாவது வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? நான் சொன்ன அவங்க கிட்ட, பல பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனையே தெரியாம இருக்கீங்கம்மா. பல பேர் புள்ளன்னு ஒன்று என் வயிற்றுல வெளியே வந்தா போதுன்னு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு குழந்தை இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பனை மாதிரி. ஏமா அவங்க அப்பனை கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க அப்பனை இதே மாதிரி தாங்க, ஆரம்பத்தில் பேசாம தான் இருந்தா, அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஓன்லி ஃபார் ஜோக், வாட் ஐம் கமிங் டு சே, சம் பீப்புள் ஆர் சேயிங் தட் மை சன் இஸ் ஸ்பீக்கிங் அ லாட். அவங்க போயிட்ட உடனே அடுத்த ஃபேமிலி வருது, என் பையன் பேசவே மாட்டுறாங்க 6 வருஷமா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேச வைக்கவும் வேணாம், பேசணும் சொல்ல வேணாம், பேசாம இருக்கணும் சொல்ல வேணாம். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்கோ அது கரெக்டாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒரே வேலை தான். ஓ இப்படிதான் வேலை பார்க்கும் போல. இந்த கடையில் போய் ஒரு பொம்மை கார் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள நல்ல பேட்டரி விட்டு கிரு 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 கிருன்னு திருப்பி வச்சிங்கன்னா என்ன பண்ணாது? கட 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 கடன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. அங்கே போகும் இங்கே போகும். அதுதான் நீங்க, அதுதான் உங்க புள்ள. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏன் ரைட்ல போறான், லெஃப்ட்ல வரலாமே. சாவி போட்டினா விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. அவன் லெஃப்ட்ல போறான், ரைட்ல போறான், யூ டர்ன் பண்றான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. இதே வாழ்க்கை மாதிரி என் பிள்ளையும் மாறணும், என் பொண்டாட்டியும் மாறணும், என் புருஷனும் மாறணும், என் ஃப்ரெண்ட்ஸும் மாறணும், எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்றீங்க. இந்த முடியாத வேலையை கடைசி வரைக்கும் ட்ரை பண்றீங்க, சாகுற வரைக்கும். எப்போ அவன் பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பயாவது பொண்டாட்டி பேச கேட்காம அம்மா பேச கேட்கறானா ஒரு முறை முயற்சி பண்ணிடுவோம். எப்போ? நீங்க சாக போற காலத்துல. என் சுகத்துக்காக நான் இன்னொருத்தர நாடுறன்ற டேர்மே தப்பு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என் சுகத்திற்காக, என் சந்தோஷத்திற்காக ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ நான் நாடுகிறேன் அப்படின்னு எழுதும் போதே கீழே பிராக்கெட்ல சைலண்டா ஹிட்டனா எழுதிருங்க, நான் நாசமாக அவர்களாகலேயே போக போகிறேன்னு எழுதிக்கங்க.